போன வருஷம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ராஜ்யசபால பேசின இந்த ஸ்பீச் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Highlight, sir, whereas what kind of efforts we have made to keep inflation under control is something which I want to say now for members who have been very keen to know what is happening today. I'm telling you what is happening today. Please make a note of it. It's leading to a reduced average inflation of 4.5% in 14-15 to 2018-19, well within the RBI's target range of 2 to 6%. So, moreover, India's inflation during 2020 and 23 was much lower than the global average. So, I want to highlight why it was so. Because competent and proactive measures were undertaken by the government to control inflation, and we managed to contain inflation at 5.7% from 2019-20 to 23-24, despite challenges which were unforeseen, and the size and the magnitude of COVID was something which all over the world, even today, has tarnished the economies, and they are not able to come out of it. NDA's period, sir, 5 years between 99 and 2004, retail inflation was only 3.8%. UPA 1, 5 years, it was 6%. UPA 2, 10.2%. So if you were to take 10 years of UPA 1 and 2, it was 8%, 8.1%. NDA 1, sir, between 14 to 19, 4.5%. NDA 2, 5.7%, sir. NDA 1 and 2 put together, 10 years, 5.1% inflation. Whereas 5.1 and whereas 8.1, sir, of the 10 years then, 10 years now. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக மோடி அரசு எடுத்த நடவடிக்கைகளை பட்டியல் போட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசின ஸ்பீச்சை தான் இப்போ நீங்க பாத்தீங்க. பேப்பர்ல இவ்வளவு டேட்டா இருக்கு, ஆனா இது எல்லாம் மக்களுடைய வாழ்க்கையில எதிரொலிச்சிருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்ற விதமா சி-வோட்டர் நடத்தின ஒரு கருத்து கணிப்பு தான் இப்போ சர்ச்சையா மாறி இருக்கு. இன்னும் 2 நாட்கள்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போற நேரத்துல இந்த மாதிரி மோடி அரசுக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி உருவாக்குற மாதிரியான ஒரு சர்வே வெளியாகி இருக்கிறது காங்கிரஸ் மாதிரியான எதிர்க்கட்சிகளுக்கு கொண்டாட்டத்தை உருவாக்கி இருக்கு. சர்வேல அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி சி-வோட்டர் நிறுவனத்தை பத்தி பார்க்க வேண்டியது அவசியம். சி-வோட்டர் அப்படிங்கிறது சென்டர் ஃபார் ஓட்டிங் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் எலெக்ஷன் ரிசர்ச் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான். 2000 ஆண்டு தொடங்கி இந்த நிறுவனம் 15 பட்ஜெட்டுகள் 100க்கும் அதிகமான எலெக்ஷன்கள்ல களத்துல இறங்கி வேலை பார்த்து மக்களுடைய ஒப்பீனியன்ஸை சொல்லியிருக்காங்க. இந்தியாவில இருந்து இயங்கக்கூடிய டைம்ஸ் நவ், ஜி நியூஸ், ஏபிபி மாதிரியான பல செய்தி நிறுவனங்கள் எலெக்ஷன் நேரத்துல இந்த நிறுவனத்தோட டைப் பண்ணி ஒப்பீனியன் போல் மற்றும் எக்ஸிட் போல் மாதிரியான சர்வேக்களை வெளியிடுறத நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ இந்த பட்ஜெட் தொடர்பாகவும் இந்த நிறுவனம் ஒரு சர்வேயை நடத்தி வெளியிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க பல மாநிலங்களை சேர்ந்த 5269 ரெஸ்பாண்டன்ஸ் சி-வோட்டர் நடத்தின இந்த சர்வேல கலந்துக்கிட்டு தங்களுடைய பதில்களை கொடுத்திருக்காங்க. அதுல 37 விழுக்காடு பேர் நடக்க போற இந்த நிதியாண்டுல தங்களுடைய வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இருக்காது அப்படின்னு ரொம்ப அவநம்பிக்கையா பதில் சொல்லியிருக்காங்க. 2013ஆம் ஆண்டுக்கு பின்னாடி மக்கள் மத்தியில அவநம்பிக்கை அதிகமா இருக்கிறது இப்போதான் முதல் முறைன்னு சொல்லுது சி-வோட்டர் நிறுவனம். அதாவது 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றதற்கு பின்னாடி முதல் முறையா மக்கள் மத்தியில அதிகபட்சமா அவநம்பிக்கை உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத சி-வோட்டர் நிறுவனம் சொல்லாம சொல்லுது. சர்வேல கலந்துகிட்ட 3ல் 2 பங்கு ரெஸ்பாண்டன்ஸ் மோடி அரசு பணவீக்கத்தை கண்டுக்கவே இல்லைன்னு குற்றம் சாட்டி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம மோடி பதவிக்கு வந்ததுல இருந்தே விலைவாசி எகிரி போயிருக்கு அப்படின்னு சி-வோட்டர் கிட்ட குமரி இருக்காங்க. பாதிக்கும் மேலானவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பணவீக்கத்தால தங்களுடைய வாழ்க்கை தரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் பணவீக்கம் எகிரி போய் இருந்தாலும் தங்களுடைய வருமானத்துல எந்தவித முன்னேற்றமும் இல்லாம தேங்கி போய் இருக்கிறதாகவும் செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறனால தங்களால மேனேஜே பண்ண முடியல அப்படின்னும் பல ரெஸ்பாண்டன்ஸ் தங்களுடைய குறைகளை சி-வோட்டர் கிட்ட அடுக்கியிருக்காங்க. போன வருஷம் இந்தியாவுடைய லேபர் டிபார்ட்மெண்ட் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அதுல 2017-2018ஆம் ஆண்டு தொடங்கி தற்போது வரைக்கும் இந்தியால ஆண்டுக்கு 20 மில்லியன் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுல பெரும்பாலானவங்க தற்காலிக விவசாய கூலிகள், சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்க, சம்பளமே வாங்காம வேலைக்கு போகக்கூடியவங்க தான் இருக்காங்க. ஸோ இதனால இந்த டேட்டாவை நம்ம கணக்கில் எடுக்கலாமா அப்படிங்கிற விவாதம் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. போன வருஷம் பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்காக ஒரு $24 பில்லியன் ஒதுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த பணம் முறையா செலவழிக்கப்பட்டதா, எதிர்பார்த்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் இந்த முறை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் அறிக்கையை வாசிக்கும் போதுதான் நமக்கு தெரிய வரும். இதுக்கிடையில இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியும் கடந்த 4 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க. ஆனாலும் பிரதமர் மோடி இந்த பட்ஜெட்லையும் வேலை வாய்ப்புகளை உருவாக்க, பணவீக்கத்தை கட்டுப்படுத்த, மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தன்னு பல திட்டங்களை அறிவிப்பார்னு மக்கள் நம்புறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.